காரா பூந்திங்க சுவையான மொறுன்னு காரா பூந்தி எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 250 ml பிடிக்கிற மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 2.5 கப்பு கடலை மாவு எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கேங்க. 2.5 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 2.5 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவுங்க. 2.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு. 2.5 கப்பு கடலை மாவுக்கு வந்து 2.5 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு. அந்த ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பொரிச்சு எடுத்த பிறகு உப்பு சேர்ப்போம். இப்போ வந்து மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன்